ஒரு பிராய்லர் நடிகர், ஒரு பிராய்லர் அரசியல்வாதி. எஸ்எஸ் முதல் படத்தில் நடிக்க வைக்கும் போதே அவனை முதல்வராக்கணுன்ற நோக்கத்தில் உருவாக்கணும். விஜயுடைய செயல்முறை அதில் சிக்கல். அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு. அவர் ஷூட்டிங்கை எப்படி அணுகிறாரோ அப்படி தான் இதை அணுகிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. அவர் நினச்ச நேரத்துக்கு போகுது, நினச்ச நேரத்துக்கு இது பண்ணுறது. அப்படி ஒரு மக்கள் நேரம் கணக்கில் வெயிலில் காத்துட்ருக்காங்க. அதை பற்றிலாம் எந்த சிந்தனையும் இருக்குதா தெரியல. இவர் தனி விமானத்தில் தான் வராரு, இல்லை ஒரு வேளை ஒரு ட்ரெயினில் வராரு, இல்லை ஒரு பொது சேவையில் வராரு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு தான் வர முடியும். ஆனால் இவர் தனி விமானத்தில் வரார். தனி விமானத்தில் வர்றது 9:30-10 மணிக்கு தான் திருச்சிக்கே வரார். இவர் இப்போ 8:30-9 மணிக்கு வந்திருந்தாருன்னு வச்சுங்க நாமக்கல்ல, அவர் சொன்ன அந்த 10,000 கூட இருக்குமான்றது தான் சந்தேகம். முதல்ல இது போல் மதியத்தில் வெயில்களை மக்களை காக்க வச்சு பார்க்கறன்றது தலைவனுக்கான அருகதையே கிடையாது. வணக்கம் தோழர். வணக்கம். விஜயோட சுற்றுப்பயணம் தோழர் இப்போ சமீபத்தில் நடந்ததில் கிட்டத்தட்ட 41 பேர் மக்கள் கூட்ட நெரிச்சில் இறந்துட்டாங்க தோழர், கரூரில். இது எப்படி தோழர் நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக இது போல் மக்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட்டுறதுன்றதே முதல்ல சிக்கலான விஷயம். ஆனால் அதனால் நிறைய பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். துயர் சம்பவங்கள் நிறைய நடக்குது. மக்களை ஒன்று குவிக்குதுன்றதுனால அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதுவாக மாறிடுச்சு. இது போன்ற விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்குறதேன்றது சரி, எல்லாருமே பண்ணிடணும். யாருமே அனுமதிக்கக்கூடாது. தேர்தல் சமயங்களில் அவங்க பண்ணுற பிரச்சாரங்களோட மற்ற சமயங்கள்லாம் எல்லாரையும் ஊருக்கு அப்போல்லாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதான் ஊருக்கு ஒதுப்புறம் இருப்பாங்க, அதனால் பிரச்சனை இருக்காது. நிறையா காலி மைதானங்கள் இருக்கும். அதனால் அப்போல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நகரன்னு ஒரு நீண்ட சாலைகளை போட்டு ஒரு குறுகிய 2 பக்கமும் இருக்கிற பகுதிகளில் அதுவும் இவங்க கட்டாயம் அதை அடம்பிடிக்கிறாங்க. இந்த கட்சிகள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போயிட்டு தான் நம்ம செய்யணுன்றாங்க. அனுமதி கொடுக்கலனா கூட கோர்ட்டுக்கு போகிறாங்க. அது நிறைய சிக்கலை தோற்றுவிக்குது. அப்போ அது முதல்ல தடை செய்யப்படணும். அது யாருக்குமே அனுமதிக்கக்கூடாது. இந்த ரோட் ஷோ அது இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. அது இது ஒரு பொதுவாக இருக்கிற பிரச்சனை. இது போல் இடங்களில் அனுமதிக்கிறதுன்றது. ஆனால் இதில் குறிப்பான காரணம் என்னன்னு சொன்னால், விஜயுடைய அந்த அணுகுமுறை இருக்குது இல்லையா, அந்த செயல்முறை அதில் சிக்கல் இருக்குது. அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு. அவர் ஷூட்டிங்கை எப்படி அணுகிறாரோ அப்படி தான் இதை அணுகிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. அவர் நினச்ச நேரத்துக்கு போகுது, நினச்ச நேரத்துக்கு இது பண்ணுறது. அப்படி ஒரு மக்கள் நேரம் கணக்கில் வெயிலில் காத்துட்ருக்காங்க. அதை பற்றிலாம் எந்த சிந்தனையும் இருக்கிறதா தெரியல. இதுலேயே கூட எடுத்துக்கிட்டா காலைல 8:00லேருந்து 9க்கு நாமக்கல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் இவர் தனி விமானத்தில் தான் வரார், இல்லை ஒரு வேளை ஒரு ட்ரெயினில் வராரு, இல்லை ஒரு பொது சேவையில் வராரு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு தான் வர முடியும். ஆனால் இவர் தனி விமானத்தில் வரார். தனி விமானத்தில் வர்றது 9:30-10 மணிக்கு தான் திருச்சிக்கே வரார். காலையிலேருந்து மக்கள் 5 மணிலேருந்து அப்படியே கூட ஆரம்பிக்கிறாங்க. இவர் இப்போ 8:30-9 மணிக்கு வந்திருந்தாருன்னு வச்சுங்க நாமக்கல்ல, அவர் சொன்ன அந்த 10,000 கூட இருக்குமான்றது தான் சந்தேகம். கூட்டம் கம்மியாக தான் இருந்திருக்கும். அப்போ இங்கேயே 2:30 மணிக்கு அவர் வராரு. அதுக்கப்புறம் மதியம் 12:30 மணிக்கு போக வேண்டிய கரூரில் 7-7:30க்கு போகிறார். அங்கே என்ன ஆகுது, இவர் மதியம் போயிருந்தா அந்த கூட்டன்றது வேற. முதல்ல இது போல் மதியத்தில் வெயில்களை மக்களை காக்க வச்சு பார்க்கறன்றது தலைவனுக்கான அருகதையே கிடையாது. எந்த தலைவன் மக்கள் சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சொல்றாங்க. அந்த பேட்டிகள் அவங்க கூட இருக்கிற பவுன்சர்களே சொல்றாங்க. பவுன்சர்களே அதுதான் சொல்றாங்க. இந்த கூட்டம் வந்த பிறகு எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணுவார். கூட்டம் வந்தாதான் வருவார். கூட்டம் எல்லா தலைவர்களும் வந்த பிறகு கடைசியா வருவார் தன்னுடைய இதை காட்டுறதுக்கு. அது எம்ஜிஆரை பற்றி அப்படி சொல்லுவாங்க. அன்றைக்கி கூட வேறு கட்டம். அன்றைக்கெலாம் வெளியில் சின்ன சின்ன ஊருங்க, வெளியில் இருக்கக்கூடிய காலி கிரவுண்டுகளில் பண்ணாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை கூட கிடையாது. இன்றைக்கி அப்படி இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அது சாயங்காலம் லேட்டாக வந்ததுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, 2-3 மணிக்கே முடிய வேண்டிய கரூர் கூட்டம் அதுக்கப்புறம் சாயங்காலம் பள்ளி விட்டு வர்றது, கல்லூரி விட்டு வர கூட்டங்கள், அப்புறம் தொழிற்சாலை விட்டு வர கூட்டங்கள், இப்படி எல்லாம் வேடிக்கை பார்க்கலான்னு சேர்ந்துக்கிட்டே போகுது. கூட்டம் அதிகமாகிட்டு. ஆமாம். இத்தனைக்கும் அந்த சாலை பெரிய சாலை தான், அகலமான சாலை தான். ஆனால் அந்த அகலமான சாலை நீளமான சாலை. 2 பக்கமும் வீடுங்க, காம்பவுண்டுங்க எல்லாம் இருக்கும். அப்போ அதனால அதுக்கு மேலே விரிவடைய முடியாது. நீளம் தான் ஆக முடியும். நீளம் ஆகிறதுக்கு பதிலாக அங்கேருந்து எல்லாம் உள்ளே வராங்க.
உள்ளே வந்து அமுக்குறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் வெயிலில் ரொம்ப நேரம் இருந்து நிறைய மயக்கம், அதுக்கான ஏற்பாடுகள். ஏன்னா இப்போ மாநாடோ ஒரு பொதுக்கூட்டம்னா அதுக்கான ஏற்பாடுகள் ஓரளவு செய்வாங்க. அதை ஓரளவு தீர்த்துக்க முடியும், ஒரு இடத்துல இருக்கும் போய் தீர்த்துக்க முடியும். இது அப்படி இல்லை. தெருவில் வந்து பார்க்குறீங்க, ஒரு தெருமுனை கூட்டம் நடக்குது. அப்போ நீங்கள் வரீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் வந்துட்டு போனீங்கன்னா அந்த குறைவான ஜனத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இதுதான் இதில் வந்து பிரச்சனை. ஸோ அப்போ வந்து பொதுமக்கள் நிறைய பேர் சீக்கிரம் வந்ததால் சாப்பாடு சாப்பிடல, தண்ணி குடிக்கல. ஸோ அவர் எப்போ வராரு வரும் காத்திருந்து அது ஒரு காரணம். ஆமாம், வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தவங்க தான் அதிகம். நிறைய பேர் பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி சார்பாக வந்தவங்களாம் வந்து நிறைய பேர் தெரியல, விஜய் பார்க்கணும் வந்தோன்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் சாயங்காலம் வந்தவங்க கூட அப்படி தான், பள்ளி விட்டு கல்லூரி விட்டு அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள்லேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் தான் வந்து பார்க்கலான்னு. அவங்க வர நேரத்துக்கு விஜய் வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. எல்லாமே மாலை நேரத்தில். ஆனால் இவர் வரேன்னு சொன்னது மதியம். ஓகே சார், இப்போ வந்து நாமக்கல் வந்து 8:45 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தது. அவரே வந்து லேட்டாக தான் வந்தார். 8:45 தான் சென்னையிலேருந்து கிளம்பி வர்றாரு. ஸோ இவங்களோட குற்றச்சாட்டு வகை இருந்தால் கூட அப்போ அவங்க சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கேட்ட இடம் வந்து கொடுக்கல, ரொம்ப சின்ன இடமா கொடுக்குறாங்க, நிறைய கூட்டம் வராத மாரி வந்து பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இது எப்படி சொல்லுவாங்க? இல்லை, இவங்க சொன்னது 10,000 பேர். அந்த 10,000 பேர் அது ரொம்ப அகலமான நீளமான சாலை. பைபாஸுக்கு அடுத்தது உள்ளே இருக்கிற சாலைகளில் அது அகலமான சாலை தான். இவங்க சொல்கிறதே முதல்ல தப்பு. அது ஒன்று. இன்னொன்று அதான் நான் சொல்கிறேன்னா, இது வந்து முதல்ல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வர மாதிரி தான் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஒன்று இதுக்கு வந்து தரக்கூடாது, இதுக்கு தரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நடத்திருக்காரு, நல்ல கூட்டம் தானே வந்தது. அது வந்து இவ்வளோ பேரை காக்க வச்சா வந்தார். அப்புறம் கூம்பட்டை மாதிரி சிலர் வந்து அவர் அண்ணா வரலையா காந்தி வரலையான்னு பேசுகிறாங்கண்ணா. ஒரு நாளைக்கு அண்ணாதுரை 4 கூட்டம் நடத்துவார். நாங்களாம் சின்ன வயசில் கூட்டங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு கூட்டம் முடிச்சுட்டு அடுத்த கூட்டம்னு போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற. 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் ஒவ்வொருத்தர் மேலேயும். அவங்க செஞ்ச தொழில்களில் முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க அரசியலில் இருந்தவங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வாரம் ஒரு நாள் ஷூட்டிங் மாதிரி வராரு. வாரம் ஒரு நாள் வரவருக்கு என்ன பிரச்சனை? 24 மணி நேரம் இந்த அரசியல் வேலை செய்கிறவராக தான் வேற இடத்துல வந்து நான் வந்து மீட்டிங் போனேன், இல்லை இந்த இது பண்ணேன்னு சொல்லலாம். இவர் தெளிவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு, சனிக்கிழமை வேற எந்த வேலையும் கிடையாது, தனி விமானத்தில் வராரு. அப்போ நேரத்தில் வர்றதுக்கு என்ன பிரச்சனை? இவருடைய இதுவே பிரச்சனை இருக்கு, இவருடைய அணுகு சிந்தனை. ஏன்னா அவருடைய பின்னணியை பார்த்தா தான் அது புரிஞ்சிக்க முடியும். அவர் ஏன் வந்தார், ஏன் உருவானாருன்னா தான். ஏன்னா இவர் வந்து நாம் என்ன சொல்றோம்னா, ஒரு பிராய்லர் அரசியல்வாதி, ஒரு பிராய்லர் நடிகர், ஒரு பிராய்லர் அரசியல்வாதி. எஸ் முதல் படத்தில் நடிக்க வைக்கும் போதே அவனை முதல்வராக்கணுன்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பிராய்லர் நடிகர். பிளான் பண்ணி வந்தாங்க. ஆமாம், டைரக்டர்கிட்ட கெஞ்சி தான் அவரை நடிக்க வைக்க, நடிப்பெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. உங்கள் படத்தில் நீங்கள் நடிக்க வைங்க, உங்கள் படத்தில் நடிக்க கூட தெரியாதவர். அதனால பின்னாடி அவருக்கு வசதியான சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்ட ஹீரோவர்ஷிப் உள்ள பாத்திரங்களாக கொஞ்சம் எடுத்துகிட்டு நடித்தது. ஒரு கீழிருந்து வளர்ந்து இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி ஆழமாக வந்து விவாதித்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இல்லை கேள்வி கேட்டு அப்படி வந்தவர் கிடையாது. அப்போ இப்போ கூட அவருக்கு என்ன பிரச்சனை, ஏதோ வசனங்கள் ஷூட்டிங் எடுத்து எழுதி கொடுத்த மாதிரி தான் பேசணுன்னு தான் பேசுகிறாரு. அதனால தான் முடியல. அவர் பேசுறதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோர்வையாக கூட அவரால் பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் இருக்கும்போதே மயக்காட்சி விடுறாங்க. இவங்க தண்ணி பாட்டில் எடுத்து போடுறாங்க, தொடர்ந்து தண்ணி பாட்டில் போடுறாங்க, மயக்காட்சி விடுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது, ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கலாம். அதுதான் இந்த எடப்பாடி ஆரம்பித்து வச்ச வேலை இது. ஏன் ஆம்புலன்ஸ் வரக்கூடாது? அதாவது ஆம்புலன்ஸ் வந்து வேணுட்டு விட்டு கூட்ட நெரிச்சல் வந்து ஃபார்ம் பண்ணுறது, இல்லைன்னா வந்து சரியாக பேச முடியாத வாய்ப்பு வந்து ஏற்படுத்துறாங்க ஆளுங்கட்சி. ஸோ இப்படி ஒரு பொய்யான பிரச்சாரம் வந்து விபிஎஸ் எடப்பாடி பண்ணுது. என்ன 100 ஆம்புலன்ஸாக விட்டாங்க, 100 ஆம்புலன்ஸை வந்து தொடர்ந்து விட்டாங்களான்னா ஏதோ 1-2 நம்ம போகிற மக்கள்கிட்ட போகிறோம். மக்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் ஏற்றுக்கணுன்ற ஒரு மனப்பான்மை எனக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. மக்கள் வாழ்வு இடத்துல எல்லாமே தான் இருக்கும். ஆம்புலன்ஸ் இருக்கும், கட்ட வண்டி வரும், குப்பை வண்டி வருவாங்க, எல்லாம் தான் வரும். அப்போ அந்த ஒரு சாதாரண ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாத இவருடைய ஹைபிரிட் இது இருக்கு இல்லையா, இது வந்து சிக்கல காரணம் தான். விளைவு வந்து வேற விஷயங்கள். அந்த விளைவுகளில் வந்து நிறைய எனக்கு வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. போலீஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, போலீஸ்லாம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தனியார் மயம் ஆகிட்ட உனக்கு பவுன்சர் வச்சுக்கிற கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீ உன் கூட்டத்துக்கு ஆளை வச்சுக்க, தனியார் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி உன் தொண்டை. இப்போ மற்ற அமைப்புகள்லாம் பண்ணுறாங்கல்ல, லட்சக்கணக்கில் நடத்துகிறாங்க. கம்யூனிஸ்ட் இளையோர் அமைப்பே 1,00,000 பேரை தட்டுவாங்க. ஆனால் வாலண்டியர்ஸ் போடுவாங்க, 100 பேருக்கு 10 பேருன்னு வாலண்டியர்ஸ் போடுவாங்க. வாலண்டியர்ஸ் போட்டு அவங்கள வந்து எல்லாரையும் வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. காரணம் வந்து விஜயோடைய தாமதம் வந்து முதல் காரணம்.
ஓகே சார். இப்போ பேசிட்டு இருக்கும்போதே வந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே கூட்டத்தை கழிச்சிட்டு வந்து விஜய் வந்து ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவர் செவி வழியா நியூஸ் கூட பார்த்துருப்பார். கிட்டத்தட்ட வந்து 30 பேர்கிட்ட வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு செவி வருது. ஆனால் அந்த 30 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது எல்லா அரசியல்வாதிகளும் எங்க பாதிப்பு நடந்துச்சோ அங்க தேடி ஓடுறாங்க. ஆனா இவர் அங்கிருந்து எஸ்கேப் சென்னைக்கு போறாரு. ஸோ இப்போ சென்னைக்கு போறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மீடியா கூட கேள்வி கேட்கிறேன், சார் 31 பேர் செத்துட்டாங்க, என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அது கூட அவர் காதல் வாங்காம ஓடுறாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் ஒரு நடிகராக இருக்கனால ஷூட்டிங்கு அதில் தான் மக்களை பார்த்தவர், அதில் மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசினவர். அது ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அந்த பிரச்சனை அங்கே இருக்காது. இங்கே அப்படி இல்லை. அவர் புதுசாக இப்போ தான் யதார்த்தமாக வந்து மக்கள்கிட்ட வரார். வரும்போது மக்களுடைய பிரச்சனை எதிர்கொள்றதுல ஒரு அச்சம் வருது, அவருக்கு பயம் வருது. அதெல்லாம் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த செகண்ட் தானே, அந்த செகண்ட் வந்து ஒரு அச்சத்தின் காரணமாக எஸ்கேப் ஆகிறதுன்றது இருக்கும். அதுக்கப்புறம் 4 பேர் சொன்னாங்கன்னா அப்படின்னு தான் இருந்துச்சு, நீ வந்து தப்பு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் பேட்டி கீட்டி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை எதிர்கொள்றதுக்கு வருவாங்க. அது ஒரு காரணம் சொன்னாங்க. இந்த 2வது அவர் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோன்னா அங்கே கூட்டம் போடுன்றாங்க. ஸோ இதெல்லாம் சரி, ஓகே, விஜய் தான் போயிட்டாரு, கூட்டம்னு சொல்லிட்டீங்க. நிர்வாகிகள் எங்கே போனீங்க? அங்கிருந்து கட்சி நிர்வாகிகள்லாம் எங்கே? ஆதவர்ஜன் எங்கே? புஷியானந்தன் எங்கே? நிறைய பேர் இருக்காங்க, அது சார்ந்த ஆட்கள்லாம். ஸோ நீங்கள் எங்கே போனீங்க? போயிட்ட மக்கள் பாதிப்பட்ட மக்களுக்கு பக்கத்தில் போய் பார்த்தீங்களா, நின்னீங்களா? எதுவுமே இல்லை. இல்லை இந்த என்னன்னா, இப்போ இந்த அரசியல்வாதின்னு சொல்லக்கூடியவங்கலாம் குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து, அதாவது இந்த விஜய் வந்து ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொன்னோன்னு நடிக்கிறவர். நம்ம அரசியல்வாதியாக இருக்கிறவங்க எப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்தோன்னே நடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு யாரும் ஸ்டார்ட் கேமராலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து படுக்கிற வரைக்கும் அவங்க நடிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்க வாழ்க்கையே நடிப்பாக இருக்கும். அதனால அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எதிர்கொள்வாங்க. ஆனால் இவர் கட்சியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளே கிடையாது. யாருக்கு அனுபவம் இருக்குது அதில்? மக்களை எதிர்கொண்டு அவங்கள வந்து போலியாக ஏமாற்றத்துக்கு பேசுறது, இல்லை ஒரு சூழல் வந்து மோசமாக எதிராக்குன்னா அதை கையாளுறது, அதை அப்படியே திருப்பி விடுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்து தேர்ந்த அரசியல்வாதிகளே கிடையாது ஃபர்ஸ்ட். அது வந்து ரொம்ப முக்கியம். இது போல் விஜயகாந்த் கூட அது போல் பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டிருக்காருல்ல. அவருக்கு வந்து அரசியல் தன்மை இல்லாததுனால அவர் வந்து அணுகின விஷயங்களை நிறைய எதிரெல்லாம் மாறி இருக்குல்ல. ஏன்னா அரசியல்வாதின்னு சொல்கிறவங்க வந்து முழு நேர நடிகர்கள். அவங்க நம்ம சமூகத்தில் இப்போ இருக்கிற அரசியல் வந்து முழு நேரமாக அவங்க நடிச்சிட்டு இருக்கிறோம். அவங்க எந்த விஷயத்தையும் எதிர்கொள்வாங்க, எதிரான விஷயத்தையும் எதிர்கொள்வாங்க. ஒரு விஷயம் வந்து சாதகமான விஷயத்தையும் பண்ணுவாங்க, எதிரான விஷயத்தை தனக்கு சாதகமாக ஆக்கிக்குவாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இவங்களுக்கு வந்து அதை கற்றுப்பாங்க. அது இனிமேல் தான் கற்றுக்கணும் அவங்க. அது வந்து இப்போ தெரியாததுனால எல்லாம் வந்து பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடி ஒளிகிறாங்க. இப்போ வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி கூட நடந்தாலும் இவ்வளோ உயிர் சேதம் வந்து ஆனது இல்லை, சுற்றுப்பயணமோ எதாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ விஜய்ன்ற ஒரு இருக்குல்ல, அவருக்குன்னு வர அந்த ஃபேன்ஸ் இருக்காங்களா, அந்த ஃபேன்ஸ் நம்ம என்னவோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு போய் சாகடிச்சிட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறான், என்னோட குழந்தைக்கு வந்து விஜய் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை தூக்கிட்டு வரான். இந்த மாதிரி நிறைய பெண்கள் அப்போ வந்து இறந்து போனதெல்லாம் பார்த்தா சின்ன குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து விஜய் மீது மோகம் கொண்ட ஃபேன்ஸ் இருக்காங்களே, நம்ம அவங்களை எப்படி தர ஒரு இதாக பேசுகிறது? அது என்ன விஷயம்னா, நம்ம சமூகம் வந்து படு பின்தங்கிய சமூகத்தோட, நம்ம ஒரு பக்கம் எஜுகேஷனை வளர்ந்துட்டோம் அப்படிலாம் சொன்னால் கூட நம்ம கல்விக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம கல்விக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. கல்வி அறிவாமல் இல்லை. அந்த கல்வி ஒன்றும் அவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமான கல்வியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு குமாஸ்தா கல்வி முறை தான் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிற கல்வி முறை. அப்போது நம்ம சமூகம் பின்தங்கி எப்பவும் ஒரு நாயகத்துவ சமநிலையில் இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா, அந்த அரச இதெல்லாம் முடிஞ்சு இந்த சினிமா நாடகங்கள் வந்த பிறகு சினிமாவில் ஹீரோக்களை வழிபடுற ஒரு இதுவாக மாறுது. குறிப்பாக ரொம்ப மோசமாக எது மாறுதுன்னா தமிழ் சமூகமும் தெலுங்கு சமூகமும் தான் மாறுது. அப்போ அதனால தான் மம்முட்டி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அவரை பற்றி கேட்கும்போது, நீங்கள் கட்சி ஆரம்பிக்க மாட்டீங்களான்னு ஏதோ ஒன்று கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், கேரள மக்கள் தங்கள் அரசியல் தலைவர்களை தியேட்டரில் தேடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இங்கே வந்து இந்த மோகம் வந்து அதிகம் இருக்குது எப்பவுமே. இப்போ ரஜினி வந்ததுனால இந்த பிரச்சனை தான் ஆயிருக்கும். அப்போ இந்த மோகன்றது வந்து இருக்குது. அதான் இப்போ சமீபத்தில் வந்து யூடியூபர் ஒருத்தர் டிடிபி பாசன், அவரு கூட பார்த்தா வெளியே வந்து அவ்வளோ கூட்டம் கூட்டாமலாம். சின்ன சின்ன பசங்க தான் யூடியூபர் வண்டியில் ஓட்டுற மாரி நிறைய சாகசம் போவார். அதை பார்த்துட்டு யூடியூப் ஃபேன்ஸ் நிறைய சின்ன சின்ன பசங்க அவர் வெளியே இந்த கூட்டம் முடிச்சு. அதுக்கு போலீஸ் தடியடி அடிச்சு அந்த மாரி பண்ணக்கூடாது, பர்மிஷன் வாங்க பண்ணக்கூடாது. யூடியூபருக்கே இவ்வளோ கூட்டம், அப்போ விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வரும். ஆமாம், ஒரு நாயகத்துவ இதில் வந்து அவர் பண்ணுறாரு. அவர் அந்த அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற வந்து இந்த நாயகர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால்,
அதாவது உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் வந்த பிறகு அமெரிக்கானுடைய ஹோல்டு வந்ததுங்க உலகத்தில். அதுக்கு முன்னாடி அமெரிக்கா ரஷ்யான்னு 2 இருந்தது. அப்போ ஒரு சரி தவறு என்ற ஒரு இது வந்து அறம் இருந்தது. அமெரிக்கான்னு வந்த பிறகு ஹாலிவுட் படங்கள் மாறுது. 30 வருஷங்களுக்கு முன்னாடியே என்ன மாறுதுன்னா, எதிர்மறையானவங்களாம் நாயகமெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன கருத்தியல் வருதுன்னு சொன்னால், நீ எதை வேணா செய், தப்பு கிடையாது, உனக்கு எது தோணுதோ அது செய், அது தப்பு கிடையாதுன்ற கருத்தாக்கம் வந்து வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த கருத்தாக்கள் இப்போ 20 வருஷங்களாக நம்ம தமிழ் படத்தில் வர ஆரம்பிச்சு இவங்க வராங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அன்னைக்கு எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து சில நெறியோடு இருப்பான். ஏன்னா எம்ஜிஆர் வந்து நிறைய நெறிகளை வந்து அவர் படத்தில் வந்து சொன்னார். அதனால நெறியோடு இருப்பான், நேர்மையாக இருப்பான், நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணுவான். ஆனால் இவர்கள் எப்படின்னா ஒரு அராஜக தன்மையை இது நிலைநாட்டுறதுனால எது வேணா செய் தப்புன்னு அப்படிப்பட்ட தலைமுறை இருக்குல்ல, ஜென்ஸு தலைமுறைன்றாங்கல்ல. இப்போ நேபாளில் வந்த பிரச்சனைகள், பங்களாதேஷில் வந்த அந்த தலைமுறை வந்து இப்போ விஜய்கிட்ட ஓடியார். இந்த தலைமுறைக்கு எந்த அரசியல் அதெல்லாம் இல்லை, அனார்கிக்கு தான் நினைச்சதை செய்யணும், அவ்வளோதான். அது டக்குன்னு நடக்கணும் எல்லாம். ஏன்னா இங்கே எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது இல்லையா, எல்லாமே இன்ஸ்டண்ட்டு ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி டக்குன்னு அந்த பழைய இதுகள் எதுவுமே அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் ரொம்ப அறிவுரை சொல்கிறவங்களா, இவங்க இது பண்ணுறவங்களா அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டம் தான் ஓடியாது. அப்போ இந்த கூட்டம் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இதே போல் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. இந்த புஷ்பா படம் வந்து செத்தாங்க பாருங்க, இதே போல் க்ரௌடு வந்து தான் செத்தாங்க. இப்போ இந்த தன்மைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஃபேன்ஸுக்கு வந்து விஜய ஒரு அரசியலுக்குள்ள வராரும்போது பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு அரசியல் படுத்தலாமே, என்ன மாதிரி படுத்தலாம், ஏன் பண்ணாமல் இருக்கிறாரு? இல்லை அவருக்கே தெரியாது இல்லையா அரசியல். அவர் அதனுடைய பிரதிநிதிங்க, இந்த கருத்தியலுடைய பிரதிநிதி. ஒரு அராஜகவாதத்தினுடைய இந்த இளைய தலைமுறைகளுடைய பிரதிநிதி தான் விஜய். அவர் அதே தான். அவர் சொல்ல பொதுவாக வந்து சில அரசியலை வச்சுக்கிறது, அவ்வளோதான். இவங்க ஏமாத்துற மாதிரி. ஏன்னா அவங்க அரசியலே வந்து பாருங்க எப்படி, அதாவது ஒரு கருத்தியல் அடிப்படையில் தான் அரசியல் இருக்கு. அரசியல் என்று தனியாக வந்து தொங்காது. கொஞ்சம் அறிவார்ந்தவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் படித்தவங்களுக்கு தெரியும். கருத்தியல் எதிரி ஒன்று, அரசியல் எதிரி ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அரசியல் எதிரி என்னடா அளவுகோல் அப்படின்னா ஊழல் அப்படின்றார். ஊழல்னா அப்போ அதிமுகவும் தானே எதிர்க்கணும். பிஜேபி அதோட உலகமாக ஊழல் பண்ணிட்டுக்கிறான பிஜேபியை எதிர்க்கிற கருத்தியல் எதிரிட்டு. அப்போ காங்கிரஸையும் எதிர்க்கணும்ல. இவ்வளோ காலமாக வந்து எல்லா சீர்கேடுகளுக்கும் காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸ் எதிர்க்கணும் இல்லை. அப்போ அதெல்லாம் இல்லை. அப்போ அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, எந்த வந்து ஒரு தெளிவும் கிடையாது. அப்போ இவங்களுக்கு சிலர் கூட்டம் கூடுதுன்னுமா, இவருக்கு பின்னாடி சில அஜெண்டாஸ் இருக்கு, நிறைய நகர்வுகள் இருக்குது. நகர்வு யாருன்னா வந்து ஒரு பக்கம் ராகுல் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து 2029 விஜயும் காங்கிரஸ் வேற கூட்டணிகள் போற ஒரு நிறைய சீட்டுகள் அவங்க கொடுக்கணும். எம்ஜிஆர் ஃபார்முலா அடிப்படையில், அதாவது 11, 29, 28 சீட்டுன்னு இந்த எம்பி சீட்டு பிரிப்பாங்க. 3:1. எம்எல்ஏ சீட்டு அதே போல் எம்ஜிஆர் ஃபார்முலா அது போல் ஒரு ஃபார்முலா அடிப்படையில் தான் இது போகுதுன்ற ஒரு கருத்து இருக்குது. அதனுடைய ஐடியான்னா ஆரோக்கியசாமி இந்த திட்டத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்ற கருத்து இருக்குது. அப்போ அவங்களுக்கான நலன். இன்னைக்கு திமுக வந்து இப்போ இதை கூட பாருங்கள், இன்னும் விரிவாக கூட அலசி பார்க்கலாம். அது இப்போ விஜய் வரனால சில நன்மைகளும் இருக்குது. இது வந்து ஒரு அனார்கிக்கு இவரை வந்து இவர் திரட்டிட்டு வந்தால் கூட, இந்த கூட்டத்தை இது அரசியலற்று இருந்தால் கூட இவர் வர்றதுனால ஒரு சில நன்மைகள் இருக்கு. என்ன நன்மைகள்? அதாவது முக்கியமா என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சாதிகளும் அரவணைச்சு ஜெயிக்கக்கூடிய தன்மை தான் இங்க இருக்கு. தொடர்ந்து கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா. இப்போ எடப்பாடின்னு மாறணும் என்ன ஆச்சுன்னா அது புட்டுக்குச்சு. ஏன்னா பெரும்பான்மை ஒரு 4-5 ஜாதி இங்க இருக்கிறாங்க, எண்ணிக்கையில பெரும்பான்மை. அவங்க இந்த பெரும்பான்மை சாதிக்குள்ள எவன் தலைமைக்கு வந்தாலும் விட மாட்டாங்க. நண்டுங்க மாதிரி அது கர்நாடகா மற்ற ஸ்டேட் மாதிரி மாறிடும் நம்ம. இப்போ விஜய் வந்து அந்த தன்மையில் வர, இப்போ விஜயகாந்துக்கு அந்த சான்ஸ் இருந்தது. அவர் தவறான உத்திகள்னால வந்து அவர் அந்த வாய்ப்பை இழந்தார். ஜெயலலிதாவோட கூட்டணி போயிருக்கக்கூடாது, அடுத்தது மக்கள் நல கூட்டணி போயிருக்காது. அப்போ திமுகவோட கூட்டணி போயிருக்கணும். ஜெயலலிதாவோட கூட்டணி போகாமல் இருந்ததா அப்பயும் மெஜாரிட்டி வந்திருக்காது. இவர் துணை முதல்வர்லாம் ஆயிருக்கலாம். இவர் இப்படிலாம் அழிச்சிருக்க முடியாது ஜெயலலிதா. அப்போ அது தவறான உத்தினால அந்த வாய்ப்பை இழந்தார் விஜயகாந்த். ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அப்போ பொதுவாக எல்லா சமூகத்தினரும் திரளக்கூடிய ஒரு இவராக வந்து அவர் இருக்கார். அப்போ இதனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், ஒன்று அதிமுக மேலே ஏற்கனவே பிஜேபியோட இருக்கிற நம்பிக்கையை இழந்து அதிமுகனுடைய வாக்குகள் அதிகமாக வரும். ஒன்று அதிமுக அழிக்கப்படும். ஏன்னா உண்மையிலே அதிமுக ஒரு அடிமை கட்சியாக மாறிடுச்சு. பிஜேபிக்கான அடிமை கட்சியாக மாறதுனால அது அழிக்கப்படும். இன்னொன்று வந்து அடுத்தது சீமானுடைய
அந்த தமிழ் தேசியம் அதெல்லாம் பேசுது. அது ஒரு இனவாதம். அது பெரிய ஆமா, இனவாதம். அப்போ ஒரு சரியான ஒரு தமிழ் தேசியம்னு பேசணும். இனவாதம் இல்லாம மற்ற மொழி பேசுறவங்களை தாக்காம பெரியார் தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவங்க இப்ப சீமானை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து விஜய்க்கு வருவாங்க. அது ஒரு கணிசமான இது. அதே போல பிஜேபி எதிர்ப்பு. ஆனா அதே வளரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்புல வளரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமும் விஜய்க்கு வந்து வருவாங்க. அதே போல இந்த சாதி அமைப்புகளும் உடையுது. இந்த வன்னியருக்கு நிறைய திரண்டு இருக்கு. விஜய் வந்து ஒரு சாதிக்குள்ள பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. ஒரு சாதிக்குள்ள பார்க்க மாட்டாங்க. ஒரு பொது நபரா பார்க்க. அப்ப பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மதவாத பிஜேபி, இனவாத சீமானு, இந்த சாதி அடிப்படையில் இருக்கிற பாமக, அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு அடிமைத்தனத்துல போயிட்டு இருக்கக்கூடிய அதிமுக, இந்த வாக்குகள் எல்லாம் வந்து விஜய் வந்து தேவை. அப்போ பிஜேபியுடைய திட்டம் வந்து தவிடுபடி ஆகுது. எப்படி தவிடுபடி ஆகுதுன்னா, இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, திமுகவை இதே போல அழிக்கணும்னு நினைச்சுதான் எம்ஜிஆரை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ உலகம் சுற்ற வாலிபனுக்கு இன்கம் டேக்ஸை ரைடு விட்டு கல்யாண சுந்தரத்தை வச்சு பேசி மிரட்டி அவங்க வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போ காங்கிரஸை வளர்க்கலான்னு பார்த்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அதிமுக வந்தது, காங்கிரஸ் அவுட் ஆச்சு. அதோட தேசிய கட்சிகளை அவுட், இந்தியான்னு பேசக்கூடிய கட்சிகளை அவுட். இப்ப பிஜேபி அந்த கனவுல இருந்தாங்க, அதிமுக அழிச்சிட்டு தான் வரலான்ட்டு. இப்ப இந்த விஜயின் வரவு வந்து அதுக்கு தடை. இது சில திமுக இருக்கிறவங்க வந்து சில கூமுட்டை மாதிரி விஜயை வந்து கண்மூடித்தனமா ஏத்துனுங்கிறாங்க. அதனால என்னங்க உண்மையே விஜய் காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸுக்கு தான் பெனிஃபிட், டிஎம்கேக்கு தான் பெனிஃபிட். பிஜேபிக்கு இதனால ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதை யோசிக்கணும்ல நம்ம. ஆனா போக முடியும். அது வந்து பேரம் பேசினா போதானே செய்வான். 200, ஆமா, சினிமா நடிகை தானே. 200 கோடி கொடுக்குற படத்தை விட 300 கோடி கொடுக்குற படத்துக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாள். அப்போ வந்து நாளைக்கு வேலை போக முடியும். அது போக முடியாதுன்னு சொல்ல முடியும். இன்னைக்கும் இந்த விஷயத்தை வச்சு திமுக ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பிஜேபி நோக்கி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு. ஆனா இவங்க கொஞ்சம் புத்தி கூர்மையா வந்து வேலை செய்யணும். விஜயனுடைய வரவு என்பது திமுகக்கு காங்கிரஸுக்கெல்லாம் சாதகமானது. காங்கிரஸுக்கு அது பிளான் இருக்கு. அவங்க 29 பிளான் வந்து வச்சிருக்கிறாங்க. 29 விஜயோட கூட்டணி பிளானுக்கு அவங்களுக்கு இருக்குது. இவங்க இப்போ வந்து ஒரு நெருக்கடி தந்து, ஏற்கனவே அவங்ககிட்ட ஆளுங்க இருக்கிறாங்க, புசி ஆனந்த், இவங்க விஜய் சுத்தி எல்லா லாபியும் இருக்குது. ஆமா சார். இப்போ வந்து பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட வந்து அரசியல் அவர் வழி நடத்துறதுக்கும் அந்த கட்சி வழி நடத்துறதுக்கும் சரியான ஆட்கள் இல்லை. ஏன்னா புசி ஆனந்தன், ஆதவர்ஜன் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அரசியல் ரீதியாக அவ்வளோ நல்ல ஒரு கருத்தையெல்லாம் பேசணும்னு பார்த்தா இல்லை. ஒரு மீடியம் சரி, ஒரு மேடையிலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இல்லாமல், அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களா, சில்ட்ரன்ஸ், அணில் குஞ்சு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சு ஜெயிக்க முடியுமா, ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை எப்படி தொழில் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ வந்து ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. ஆட்சி பிடிக்கணும்னு விஜய்க்கு நோக்கமும் கிடையாது. உள் பிளான் வந்து அப்படி கிடையாது. இந்த வாட்டி வந்து அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் சொல்கிறேன். மற்றபடி பேரம் பேசுறது, நெருக்கடிகள், அது வந்து எங்கே வேணாலும் கொண்டு போகும். ஆனால் ஒரிஜினல் பிளானு இந்த வாட்டி நின்று 15% ஓட்டை வந்து வாங்கணும். அதுதான் 10. ஆனால் அது எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஓட்டு, விஜயகாந்துக்கு கிடைச்ச மாதிரி ஒரு 10 to 15% ஓட்டு. அப்புறம் புது வாக்காளர்களுடைய பர்சன்டேஜ் இதெல்லாம் ஆட் ஆகும். இந்த 10-15% ஓட்டு வாங்கினாலே போதும். அடுத்த கட்டம் வந்து 29க்கு போகும்போது அது செகண்ட் பிளேஸை நோக்கி நகர முடியும். ஏன்னா அதிமுகவுடைய அழிவுன்னு ஒன்று இருக்குது. அதிமுக வந்து விஜய் வரலன்னா பிஜேபி அழிச்சிடுவாங்க, பிஜேபி சாப்பிட்ருவாங்க. ஸோ அப்போ மாற்றம் இன்னொரு ஆமாம் வேணும். இன்னொரு வந்து தமிழ் தேசிய கட்சியே தேவைப்படுது. வருங்காலத்தில் இபிஎஸ் விஜயோட கூட்டணி வந்து அமைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அப்போ வந்து டிஎம்கே எதிராக தான் பேசுறது ஒரு போட்டு மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களை எதிர்த்து ஜெயிக்கணும்னா ஒரு பெரும் கூட்டணி வந்து அமைக்கணும். ஸோ விஜய் கூட கூட்டணி வந்து இபிஎஸோட வந்து இணைய சான்சஸ் இருக்குமா, இல்லை பிஜேபி வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குமா விஜய்க்கு? இல்லை, முதல்ல வந்து விஜய் இபிஎஸ் தான் வந்து பிளான். அதை நோக்கி இபிஎஸ் நகராருன்றதுனால தான் அவர் வந்து ரைடு விட்டு அவங்க பையன் மேலே வழக்குகளுக்கு மிரட்டி அவசரமாக வந்து டெல்லிக்கு போய் ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு நெருக்கடி பண்ணி உக்காந்துக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த விஜயை வச்சுட்டு தான் எடப்பாடியே வந்து பிஜேபியை மிரட்டிட்டு இருக்கிறார். இப்போ ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், நான் தான் வந்து சிஎம், இதெல்லாம் மிரட்டுறது கூட விஜய் வச்சுக்கிட்டு தான். விஜய்கிட்ட நீங்கள் வந்து ஒத்து வரலன்னா நான் விஜய்கிட்ட போயிடுவேன் அப்படின்றது தான் அவர் வந்து அதை மிரட்டிட்டு இருக்கிறார். ஒருவேளை கடைசி நேரத்தில் பிஜேபியை விட்டுட்டு இவங்க ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்கன்னா விஜய்கிட்ட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியே சேர்ந்ததுன்னா ரொம்ப டஃப் ஆகிடும். யார் ஜெயிக்கிறாங்கன்றதே வந்து ரொம்ப
கஷ்டமாகும். ஜெயிச்சாலும் 1, 2, 3% ஜெயிப்பாங்க. ஓகே சார், ஓகே. அந்த நெருக்கடி வந்து உருவாயிடும். ஓகே சார். இப்போ வந்து விஜய் தன்னுடைய அரசியல் மேடைகளில் பேசுறது அண்ணாவையும் கொள்கை தலைவரை வந்து எடுத்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் இந்த பக்கம் கொள்கை தலைவர் எடுத்துக்கிட்டாரு. எம்ஜிஆர் பார்த்தோன்னா அப்படியே வந்து அதிமுக, அண்ணா பார்த்தோன்னா டிஎம்கே. ஸோ 2 பேரும் கொள்கை தலைவரை அவர் வந்து எடுத்துக்கிறாரு. இதை எப்படி தலைவர் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே அண்ணாவோட கொள்கை என்னன்னு விஜய்க்கு தெரியாது. எம்ஜிஆர் கொள்கை என்னன்னு எம்ஜிஆருக்கே தெரியாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அப்போ அண்ணாயிசன் சொன்னார். அண்ணாயிசனா என்னன்னு கேள்வி கேட்டாங்க நிருபர்கள். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, முதலாளித்துவம், சோசியலிசம், கம்யூனிசம் இதெல்லாம் கலந்தது தான் அண்ணாயிசம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அப்படி கலக்க முடியாது. அது கம்யூனிசம்ன்றது ஒரு சமூகம் இன்றைக்கி வரவே வராது. அது வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய சமூகம். அப்போ இது அவருக்கே வந்து ஒரு கொள்கை கிடையாது. அப்போ என்ன விஷயம் சொன்னால், இன்னைக்கு கொள்கை உண்மையிலே என்னங்க விஷயம்? இன்னைக்கு வந்து அதாவது ஒவ்வொரு சாதாரண அடிப்படை மக்களும் சிறு வட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்து மாட்டிக்கிட்டு டெய்லியும் அதை பற்றி தான் யோசனைக்கிறோம். மிடில் கிளாஸ் எல்லாம் இஎம்ஐ வாங்கி வந்து அதில் மாட்டின்னு தவிக்கிறான். இதில் முக்கியமான செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி, 2 சுகாதாரம். இதை பற்றி உங்களுக்கு எதனா கொள்கை இருக்கா? எம்ஜிஆர் தான் இதை வந்து கொண்டு வந்தார். தாராளமயமாக கல்வி தாராளமயமாக்குறது, மருத்துவமனை தாராளமயமாக்குறதுலாம் எம்ஜிஆர் தான் முதல்ல கொண்டு வந்தது. ஆனால் இவங்க வந்து இதை பற்றி எதனா பேசுகிறாங்களா? இவங்க எல்லாருமே ஒரே கொள்கை தானா? எல்லாருமே உலகமயம், தனியார் மயம், தாராளமயத்தை ஆதரிக்கக்கூடியவங்க தான். அந்த சேவையை வந்து முதலாளிகளுக்கு யார் செய்துன்றது மட்டும்தான் போட்டி. மற்றபடி இவங்களுக்கு எந்த கொள்கைகளும் கிடையாது. நகரத்தை நோக்கி வந்ததுனால நிறைய சிதைவுகள் உருவாகிருக்குதே தவிர, நான் முன்ன போராடின கம்யூனிஸ்டுகள், நக்சலைட்டுகள் போராடின போராட்டத்தினால சில மாற்றங்கள் வந்துருக்குதே தவிர, ஆனால் எங்கே ஒழிஞ்சுது? அடுத்த தலைமுறை இன்னும் மோசமாக வந்திருக்கான். கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய தடையாக முன்னோக்கிய சக்திகளும் அதில் தான் இருக்கிறாங்க. யார் இருக்காங்கன்னா, ஒரு நடுத்தர வயது உடையவங்க இருக்காங்கல்ல, அந்த 90 கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அவங்க தான் வந்து நிறைய எண்ணிக்கையிலேயே இருக்கிறாங்க, தீர்மானிக்கிறாங்க. அவங்களும் இடைநிலை சாதிகள் சொல்லுவாங்க. இந்த இடைநிலை சாதிகளை சேர்ந்த நடுத்தர வர்க்கம், மிடில் கிளாஸ், இவங்க தான் இன்னைக்கு உருவாகிற நம்ம சமூகம் முன்னேறாமல் தடுத்துட்டு இருக்கிறது வந்து பெரும்பான்மை இவங்க தான். இவங்க தான் வந்து இந்த சாதி ஆண்ட பரம்பரை அதெல்லாம் பேசி சாதிய வார்த்தை தூக்கி பிடிக்கிறது, இனவாதத்தை தூக்கி பிடிக்கிற சீமான் பின்னாடி போகிறது, அதுக்கப்புறம் மதவாதத்தை தூக்கி பிடிக்கிற பிஜேபி பின்னாடி போகிறது, எல்லாமே இந்த நடுத்தர வர்க்கம் தான். இவனுங்க கையில் தான் சமூக ஊடக கட்டுப்பாடே இருக்குது. ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளில் இருந்துக்கிட்டு வந்து இவன் வந்து சமூக ஊடகத்தில் வந்து ஈஸியாக வந்து பங்காற்ற முடியுது. அப்போ இதுலேருந்து தான் ஒரு முற்போக்கு சக்திகளும் ஓரளவு வராங்க. ஆனால் இந்த 2K கிட்ஸ்ன்றவங்க யாராக இருக்காங்க? அவங்க தனியாக வேற ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள போன்ற ஆட்கள் தான் இப்போ விஜய் பின்னாடி போகிறாங்க. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோன்னா அதோட விஜய் வந்து பார்த்தோன்னா அஜித்குமார் ஒரு பையனை ஒரு காவல் நிலையத்தில் வந்து அடித்து வந்து கொண்டுட்டாங்க. அது விஜய் போய் நேரடியாக போய் பார்க்குறாரு, போயிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா கவின்னு ஒருத்தர் பையனை வந்து ஆணவ கொலை பண்ணுறாங்க. ஸோ இதை சார்ந்த நிறைய தலைவர்கள் போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இதை வந்து இந்த காலத்தில் இப்படி பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பேசப்படுது. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு வந்து விஜய் அந்த இடத்துக்கு போவார், பேசுவார். ஏன்னா இவர் ஒரு சாதியற்ற தலைவராக நிறைய பேர் பேசுகிறாப்புல மேடையில் அப்படின் போது விஜய் இந்த விஷயத்துக்கு முதல்ல போய் நிற்கணுமா இல்லை நிற்கக்கூடாது அப்படின்னு விஷயம் இருக்குது. ஏன் அவர் வந்து போகாமல் இருக்கிறாரு? அதான் நான் சொல்கிறேன்னே, சிந்தனை ரீதியாக இந்த கொள்கைகள் இதெல்லாம் உருவாக்கிட்டு இந்த சமூக மாற்றம் இது பண்ணுன்ற ஒரு இதையும் அவர்கிட்ட கிடையாது. அந்த சிந்தனை தடமே கிடையாது. அவர் இயல்பாக ஒரு சிட்டிக்குள்ளே வளர்கிறாரு, ஒரு நகரத்தில் இருக்கிறாரு, அந்த தன்மையில் இருக்கிறாரே தவிர மற்றபடி ஒரு அறிவார்ந்து இந்த கொள்கைகளை வந்து அவர் ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த சமூகத்தை பற்றி பார்க்குற பார்வையும் கிடையாது. அப்படி இருந்தால் தானே அவர் போக முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க சொல்லணும், சொல்லி தான். ஆமாம், கூட இருக்கிறவங்க சொல்லணும். ஆனால் இப்போ மதுரையில் தான் ஒரு மாநாடு போட்டார். அந்த சம்பவம் அந்த பகுதி தான் நடந்தது. ஸோ வந்து மதுரையில் போது கவினோட ஆணவங்களை பற்றி கண்டிப்பாக மாநாட்டை பேசுவார் அப்படின்னு ஒரு எதனா ஒரு டேலஞ்சு பேசுவார்னு பார்த்தாங்க. ஆனால் பேசலை. மறுநாள் பார்த்தோன்னா அறிக்கையில் வருது, ஆணவ கொலைக்கு ஏதாவது தனிச்சட்டம் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம் ஆட்சி வரும்ட்டு. ஆனால் அந்த அறிக்கையை வந்து மாநாடு பேசலை. சார் இதை வெளிப்படை பேச முடியாது. இப்போ ஒரு சாதி ஒழிப்புன்றதே பேசுறதே கூட சாதி ஓட்டங்களுக்கு வராமல் போயிடுமோன்னு பார்க்குறேன். தொடர் சாதி ஒழியணும், ஆணவ கொல்லாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு பொது மேடையிலோ பொது வேலையில் பேசுகிறதோ நமக்கு சாதி ஓட்டு வராமல் போயிடுமோன்னா அப்படி பார்க்குற ஒரு விஜய் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிறவங்களோட திட்டம் தான். எந்த ஒரு குறித்த விஷயங்களையும் போய் நம்ம சிக்கிக்கூடாது, ஒரு பொதுத்தன்மையிலே ஓட்டிடணும். இல்லை, எம்ஜிஆர் ஓட்டினார்ல, எம்ஜிஆர் வந்து அப்படி ஒரு பொதுத்தன்மையில் தானே ஓட்டிகிட்டே இருந்தார்.
அது போல் ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. அது ரொம்ப நாள் நீடிக்காது, அது வேற விஷயம். அப்போ இங்கே பேஸில் என்ன பிரச்சனைன்றது முதல்ல பார்க்குறது கிடையாது. சாதி பிரச்சனை அந்த அளவுக்கு அறிவாக வந்து உள்வாங்கின சிந்தனை தடம் விஜய்க்கெல்லாம் கிடையாது. விஜய்க்குலாம் அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு படங்கள் கூட அப்படி கிடையாதுங்க. இப்போ விஜயகாந்த் படம் வேற. விஜயகாந்த் வந்து தொடக்கத்தில் வந்த படங்கள்லாம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு கூட வந்து அவர் பாட்டு தான் இன்னும் நாம் எல்லாரும் வச்சுருக்கோம். அந்த அனல் காற்று படம் மாதிரி எந்த படமும் அந்த அளவுக்கு இன்றைக்கும் கூட கிடையாது. இன்றைக்கி நிறைய வந்து வேற தலித் டைரக்டர்ஸ்லாம் கூட வந்துட்டாங்க. ஆனால் அவங்க படம்லாம் அனல் காற்று மாதிரி எனக்கு வந்து இல்லை. அவ்வளோ கூர்மையாக வந்து அன்றைக்கி வந்து அன்றைக்கி அதுவும் கிராமம் அவ்வளோ மோசமாக இருந்தது. அன்றைக்கி வந்து அவ்வளோ கூர்மையாக எடுத்தாங்க. கூர்மையாக வசனங்கள் இருக்கும். அந்த கோயில் நுழைவு இதிலெல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் வசனங்கள். அந்த அளவுக்கு கூட இவங்கெல்லாம் வந்து இல்லை. இவங்க வந்த காலகட்டத்துக்கு அது தேவையும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு நகரம் சார்ந்த ஒரு கதைக்களம் இதை இவங்க எல்லாம் என்னங்க எடுக்கிறாங்க, எஃப்எம் கதைகளை தான் படங்களை எடுக்கிறாங்க. இங்கிலீஷ் படமே அப்படி தான் எடுக்கிறாங்க. அப்போ இவனுங்களுக்கு வந்து சும்மா ஒரு நகரம் சார்ந்த ஒரு உணர்வை ஊட்டி இது வந்து ஒரு போதை. அதாவது சாராயத்தை விட கஞ்சாவை விட இன்னைக்கு வந்து முதல் போதையாக மோசமாக இருக்கிறது டிவியும் சினிமாவும். மதம் சாதியை விட இது மோசமாக இருக்கும். ஏன்னா மதம் சாதி கருத்துக்கள்லாம் இது டைரெக்டாக இப்போ சினிமா இதில் வருது, சினிமா தொலைக்காட்சியில் வர்றதுனால இவன் பாருங்கள், தொலைக்காட்சின்னா ஒரு இன்னும் வந்து தாலி கட்டினா அவனுக்காக இருக்கிறதுன்றது, அதுவும் ஃபாரின்லேருந்து வர பொண்ணு கூட தாலி கட்டினா அதுக்காக அவன் பின்னாடியே சுற்றி நிற்கிறதுன்றது இன்னும் எடுத்துனுங்கிறான் தொலைக்காட்சி. அப்போ இந்த அளவுக்கு வந்து தொலைக்காட்சிகளும் சினிமாவும் அந்த அளவுக்கு ஒரு மோசமாக ஒரு போதையாக இருக்குது. இப்போ அங்கே வந்த கூட்டம் கூட ஒரு போதையில் வந்த கூட்டம் தான். ஓகே சார், இப்போ வந்து 41 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் விஜய் வந்து சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிப்பாரா, இல்லை அதுக்கான வாய்ப்பு வந்து அரசாங்கம் வந்து பண்ணுமா தோட? இல்லை தெரில. ஏற்கனவே திட்டமிட்ட பயணங்களாம் ரத்து பண்ணிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அவங்க தாவக்காவை அறிவிச்சிட்டாங்க சுற்றுப்பயணம் இல்லைன்னு சொல்லிட்டு. அரசு என்ன பண்ண போகுதுன்னு தெரில. பொதுவாக இதை தடை பண்ணிடுறது நல்லது. எடப்பாடி பழனிசாமி கூட அவருடைய பயணங்கள் தருமபுரி அதெல்லாம் கூட ரத்து பண்ணி வச்சுருக்காரு. முதல்ல இந்த ரோட் ஷோ இதெல்லாம் வந்து நிறுத்திடுறது நல்லது. யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நடைப்பயணம் வந்து போகலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா போயிட்டே இருந்தாங்க, மக்களை பார்த்துட்டு போகலாம். எல்லாம் ஒரே இடத்துல கூட போகிறது இல்லை. ஒரு இடம்னு கூறுறியா, நீ அவுட்டர் போயிடு, அவ்வளோது. நீ வந்து மைதானங்களை ஏற்படுத்திக்கின்றது. அதே போல் வந்து போலீஸெல்லாம் பாதுகாப்புன்றதை எடுத்துடணுங்க. தனியார் மயம் ஆயிடுச்சு, தனியார் மயம் எல்லாத்துக்கும் பேசுகிறானுங்கல்ல. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா இவங்களே வந்து செலவு பண்ணி அந்த பாதுகாப்பில் ஏற்பாடு பண்ணிக்கணும். ஒரு அரசியல் கட்சி பண்ணுறானா, இல்லை கோயில் பண்ணுதா, இல்லை ஏதோ மதம் சார்ந்த ஏதோ கலை விழா பண்ணுறானுங்களா, அவங்கவுங்க பொறுப்பெடுத்துக்கணும். அவங்கவுங்க வந்து பாதுகாப்பு, மக்களுக்கு தேவையான சுகாதார தேவைகள் எல்லாத்தையும் யார் ஏற்பாடு பண்ணுறாங்களோ அவங்க பொறுப்பெடுத்துக்கணும். மக்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அனுமதிக்கக்கூடாது. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எந்த மேடையில் பேசுகிறதோ அது யாரை பற்றி பேசுகிறோன்றதை விட சீமான் எந்த மேடையில் ஏறினாலும் விஜய் பற்றி பேசியிருக்காப்புல. விஜய் பார்த்தா அணில பிடிச்சா அடிச்சுங்கிறாரு. ஸோ விஜய் வரதால வந்து சீமானுக்கு என்ன ஒரு ஆபத்து இருக்குது? இல்லை, அதான் அந்த இளையோர்லாம் வந்து அவர்கிட்ட போயிடுறாங்க. அதனால மெயின் அதுதான் மெயின். ஸோ அதனால் வந்து அதாவது திமுக எதிர்ப்புன்ற ஒரு இது இருந்தது இல்லையா, அந்த திமுக எதிர்ப்பு ஒரு தமிழ் தேசிய உணர்வு அப்படி இருக்கிற இளையோர்கள்லாம் வந்து இங்கே போயிடும், விஜய் பார்க்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து ஒரு பயம் அச்சம். ஆமாம். ஓகே சார், உங்களுடைய நேரம் ஒதுக்கி பதில் சொல்றதுக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.